திமுக நடத்தியது அறிவு திருவிழாவா, அவதூறு திருவிழாவா என தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை சமீப காலமாக விமர்சித்து வரும் திமுகவை கண்டித்து விஜய் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழுநேர வேலை என்கிறாகிவிட்டது. அவர்களுக்கு 1969க்கு பிறகு அவதூறுதான் அரசியல் கொள்கை, லஞ்ச லாவண்ய ஊழல் தான் லட்சிய கோட்பாடு. இந்நிலையில் மக்களுடன் மக்களாய் இதயபூர்வமாக இரண்டர கலந்த பிறகு மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முழங்கத்தானே செய்யும். ஆம், அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி கொக்கரிக்கின்றனர். உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை. மாறாக மிக லேசான விமர்சனங்களைத்தான் வைத்தோம். அதுவும் நசுங்காத நாகரிகத்துடன் வைத்தோம். நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கி இருக்கின்றனர். அதை கண்டு அஞ்சி நடுங்கியதால் தான் தாங்கள் என்பேராயும் மற்றும் பெரும் குழுக்களை கொண்டு அதிரி புதிரியாக ஆலோசித்து நம் மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே இயலவில்லை. அத்தகைய இயலாமையில் அந்த கட்சியின் தலைவர் கை கொண்டுதான் எந்த நாளும் எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என்கிற அதிக தயக்கம் முழக்கம் தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக் கொள்வதற்காக, எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு, தமிழ்மொழி, தமிழனம்தான் தங்கள் உயிர் என்று, மண், மொழி, மானம்தான் தங்களை தலையாய கொள்கை என்று ஒரு சம்பிரதாய சங்க முழக்க தொடங்கியுள்ளார் அக்கட்சியின் தலைவர். போதாதென்று அறிவு திருவிழா என்ற பெயரில் பரன்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசி தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? யாரை ஏளனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடமே பதவிக்காக பம்மினாரே, அப்போது எங்கே போயிற்று மானம்? அக்கட்சியின் இல்லாத போது, ஆட்சியில் இல்லாத போது தமிழ் என்பது தமிழர் என்பதும், ஆட்சிக்கு வந்து அதிகார பதவிகளுக்கு அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது பழி போட்டு பதவி சுகம் காணும் போது எங்கே போனது மண், மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் விஜய்.